guys, Assalamu alaikum. Welcome to our Jahana's Cooking. நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பராக டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான கிட்ஸுங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ரிப்பன் பக்கோடா தாங்க இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். தீபாவளி ஸ்பெஷல் காரத்தில் ஃபஸ்ட்டு காரம் ரிப்பன் பக்கோடா தாங்க. இது ரிப்பன் பக்கோடான்னு சொல்கிறத விட ரிப்பன் முறுக்குனா சூப்பராக இருக்குங்க. அப்படியே எடுத்து ஒரு தடவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்க தோணுங்க. எப்படி பார்க்க அழகாக இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. ஈஸி மெத்தடில் வீடியோக்குள்ளே போய் நம்ம செய்முறை பார்ப்போம். எங்கள் டேடி சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கே, டேஸ்ட்டாக இருக்கே, கிறிஸ்பியாக இருக்கே, அருமையாக இருக்கே ஜரினா, இதே மாதிரி அடுத்தடுத்து முடிய செஞ்சு தான்னு கேட்டாங்க. வாங்க போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். மக்களே, இட்லி அரிசியில் நான் 3 கப்பு எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. நான் இந்த உலக்கில் தான் எடுத்திருக்கேன். 3 உலக்குக்கு 1.5 உலக்கு பொட்டுக்கடலை சேர்க்கணுங்க. இப்போ நான் 3 உலக்கு எடுத்து ஏற்கனவே அரிசியை நல்லா களைஞ்சிட்டு 3 to 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். அதே உலக்கில் 1.5 உலக்குக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட்டு நான் இப்போ எள்ளு எடுத்திருக்கேன். 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் இந்த 1/2 கிலோ அரிசிக்கு நான் உங்களுக்கு பக்குவம் சொல்கிறேன். இந்த வெள்ளைக்கு பதிலாக நீங்கள் கருப்போடு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூனுக்கு நீங்கள் சோம்பு தூள் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப 2 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இல்லை இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூனோட சேர்த்து போடலாம். எங்களுக்கு காரம் போதுண்டு இந்த 1/2 கிலோவுக்கு நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தை நீங்கள் அரிசி ஊற வைக்கிறப்பயே வெதுவெதுப்பான நீரில் ஊற வச்சு அதையும் நான் சேர்த்து மாவில் சேர்த்து அரைச்சிக்கிட்டேங்க. இப்போ நீங்கள் 1 கிலோ போட்டிங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் ஆட்டிக்கலாம். நான் மிக்சியில் தாங்க ஆட்டினேன். இந்த மாதிரி நைஸாக அப்படியே வெண்ணெய் இருக்குது பாருங்கள், அந்த நைஸ் பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணுங்க. மிக்சியில் கிரைண்டர்னாலும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த பொட்டுக்களையும் 1.5 உலக்கையும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணுங்க. அதை மட்டும் இல்லாமல் அதை சலித்து தான் நீங்கள் மாவில் சேர்க்கணுங்க. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி சலித்து சேர்க்கணுங்க. இப்போ நான் 1.5 உலக்க அரைச்சல அதில் கொஞ்சோன்னு எடுத்து நான் வச்சுட்டேன். ஏன்னா நம்மளுக்கு மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா திருப்பி நம்ம சேர்த்துக்கறலாங்க. சப்போஸ் அப்படி இல்லை எனக்கு கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் இப்போயே சேர்த்து பிசைஞ்சுக்கறலாங்க. இது பிகினர்ஸோட ஈஸியாக செய்யலாங்க இந்த மெத்தடில். இன்னொன்று இந்த பூண்டு பல் நான் 2 எடுத்திருக்கேங்க. 2 பூண்டில் 15லேருந்து 20 பல் இருக்கும். அதுவும் நான் இந்த கட்டி பெருங்காயமும் சேர்த்து நான் மாவுலே ஆட்டிட்டேன். இப்போ உங்களுக்கு வேணுன்னா இதை நீங்கள் தனியாக மிக்சியில் அரைச்சோடு சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் மிக்சியில் அரைச்சி சேர்த்திங்கன்னா மறுபடியும் நீங்கள் வடிகட்டணும். அதுக்கு பதிலாக இந்த மாவுலே நீங்கள் நல்லா நைஸாக பூண்டு பல்லையும் 10லேருந்து 15 இல்லை 20 போடலாம் இந்த 1/2 கிலோ மாவுக்கு. அதையும் நான் கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்து அரிசியிலே நான் அரைச்சாச்சுங்க. இப்போ உங்களுக்கு எல்லா சேர்மானமும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிக்குங்க. நல்லா பிசைஞ்சு அப்படியே ரவுண்டாக அப்படியே சாஃப்டாக இருக்கணுங்க. ரொம்ப இருகலாக பிசைஞ்சிடக்கூடாதுங்க, ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடக்கூடாதுங்க. அப்போ தான் நம்மளுக்கு புளியறதுக்கு ஈஸியாகவும் ஆயில் குடிக்காமல் இருக்குங்க. பிகினர்ஸோட ஃபஸ்ட்டு ட்ரைலே நல்லா சூப்பராக பக்குவமாக வந்துடுங்க. இந்த அளவுக்கு பக்குவமாக பிசைஞ்சுக்கிறணுங்க. பிசைஞ்சு முடிச்சுட்டு எள்ளை சேர்த்து நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இந்த வெள்ளை எள்ளு வேணால், எனக்கு கருப்பு எள்ளு தான் போட்டால் தெரியும்னா நீங்கள் கருப்பு எள்ளோடு சேர்த்துக்கறலாங்க. நல்லா எள்ளு போட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை சூடாக காய்ச்சிக்கிட்டு இருக்கோங்க. இந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டரோடு சேர்த்துக்கலாம். நான் குழிக்கரண்டியில் 1 கரண்டி ஊற்றுனேங்க. 1.5 கரண்டி எண்ணெய் ஊற்றுனேன். இது ஃபார்ச்சூன் தாங்க நான் ஊற்றுறேன். ஆயில் நல்லா 1 லிட்டர் ஆயில் ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் சுட்டு எடுக்க முடியும். ஆனால் ஆயில் குடிக்காதுங்க. நான் அஷூரன்ஸ் இந்த பக்குவம் நீங்கள் மாறாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பரான ரிப்பன் பக்கோடா உங்களுக்கு அருமையாக கிடச்சிரும். இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்பெஷல் காரத்தை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது ரிப்பன் பக்கோடா போடுறப்பே அவ்வளோ ஒரு மனங்க. இப்படி ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் நல்லா பண்ணி பாருங்கள். உங்கள் கையிலே தொடாமல் படாமல் இருக்கணும். அதில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் குறவு இருந்துச்சுன்னா, உப்பு உரப்பு குறவு இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு உரப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பபிள்ஸில் இந்த எண்ணெயில் லைட்டாக பபிள்ஸாக வந்தோன்னா
கை வச்சு பாருங்கள், ஆவி வரும். அப்போ வந்து எண்ணெய் சூடேறிச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து அந்த எண்ணெயிலேருந்து 1.5 கரண்டி எடுத்து நான் மாவில் வந்து ஊற்றிக்கிறேன். ஆனால் உடனே நீங்கள் கை வச்சு பிசைஞ்சிடக்கூடாது. லைட்டாக அந்த மாவை வந்து இப்போ நாங்கள் செய்கிற பக்குவத்தில் செஞ்சு அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா எல்லா பக்கட்டும் ஆயில் சேர்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையிலேயே ஸ்நாக்ஸ் வாங்க மாட்டீங்க, நீங்களாகவே செஞ்சுருவீங்க. இந்த ஜஹானாஸ் குக்கிங்கை பாருங்கள், ஒவ்வொரு ஸ்நாக்ஸும் உங்களுக்கு இனி வாரத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதை பார்த்து நீங்கள் ஈஸி மெத்தடில் செய்யலாம். ரொம்ப அதிகமாக செய்ய மாட்டேங்க, கம்மியாக செஞ்சு காமிக்கிறேன். ஈஸியாக பிகினர்ஸோடு கற்றுக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வாசமனமாக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, போடுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாகவும் இருந்துச்சுங்க. இப்போ இந்த ஓலை பக்கோடாவை 2 மெத்தடில் போடலாங்க. ஒரு தட்டில் வந்து பின்னாடி கவுத்து வச்சு அதில் எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதிலிருந்து அப்படியும் போடலாம். இல்லாட்டி அந்த எண்ணெயில் புழிஞ்சு விடுற மெத்தட்லேயும் போடலாங்க. இப்போ நான் முறுக்கு உரலில் எடுத்து ஒரு நல்ல கையளவுக்கு மாவை எடுத்து உள்ளே வச்சு நான் போட்டுட்டேங்க. இந்த போட்டோடனே நல்லா சுற்றி விடணுங்க. ஒருக்கா வெந்தோடனே மறுபடியும் திருப்பி விட்டு இன்னொருக்கா வேக வைக்கணுங்க. இது ஒரு மெத்தடுங்க. இந்த மெத்தடில் லைட்டாக வெந்துடும். கொஞ்சம் லைட்டாக ரொம்ப கோல்டன் ப்ரௌன்ஸ் வரக்கூடாதுங்க. லைட்டாக உங்களுக்கு வெந்த மாதிரி தெரியவும் இப்போ நம்ம எடுத்து வச்சிடணும். எடுத்து 1 நிமிஷம் வச்சிங்கன்னா அதிலே நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் தூக்கி தனியாக வச்சிடலாம். இப்போ அது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் வந்து எண்ணெயிலே நம்ம பிழிஞ்சு விட்றதுங்க. நல்லா முறுக்கு மாதிரி சுற்றி பிழிஞ்சு விட்டுக்கணும். அப்போ தான் வந்து அழகாக திருப்புறதுக்கும் நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த பக்குவத்தில் நீங்கள் செய்யுங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நான் போட்டு எடுத்துக்கிறேங்க. மக்களே இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு அருமையாக ஈஸியாக 3 செகண்டில் இந்த ஓலை பக்கோடாவை, அதாவது ரிப்பன் முறுக்கை ஈஸியாக சுட்டு எடுத்தாச்சுங்க. இதே மாதிரி சுட்டு ரவுண்டாக எடுத்து வச்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு தட்டில் அழகாக அடுக்கி வச்சதுக்கப்புறம் மேலே வந்து சுட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு கரண்டியில் வச்சு கருவேப்பிலையை மேலே பொரிச்சு போட்டிங்கன்னா அப்படியே நம்ம உடச்சி நம்ம டப்பர்வியர் இல்லை பாக்ஸில் வாளியில் வச்சிட்டோம்னா கரெக்டாக இந்த அரக்கில் ஸ்நாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நாளுக்குள்ளே வரை வருங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறப்ப இந்த ஓலை பக்கோடா நம்ம வீட்டிலே செஞ்சு ஒரு 2 எடுத்து வச்சோம்னா இது வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ சாப்பாடுக்கு லஞ்சுக்கு அப்படியே சைடிஷாகவும் தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த ஓலை பக்கோடாவை நீங்கள் ஒன்று செஞ்சு உங்கள் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்கள் ரிலேட்டிவ்க்கெலாம் கொடுத்தீங்கன்னா இது எப்படி செஞ்சேன், இது என்ன பக்கம்னு கேட்பாங்க. அப்போ உடனே நீங்கள் வந்து ஜஹானாஸ் குக்கிங்லேருந்து தான் நான் பார்த்து செஞ்சேன் அப்படின்ட்டு என்னோடய வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே.
அவ்வளோதான் மக்களே, ஃபைனல் டச் வந்து கருவேப்பிலையை வந்து நல்லா பொரித்து அந்த பச்சை மாறாமல் நம்ம அது மேலே போட்டுறணுங்க. சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம வீட்டில் தீபாவளி ஸ்நாக்ஸ், தீபாவளி கார ஸ்நாக்ஸ் பலகாரம் நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே நான் தீபாவளி ஸ்வீட்டில் ஃபஸ்ட்டு சீரீஸாக நான் வந்து அச்சு முறுக்கு போட்டேங்க. அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஓலை பக்கோடா போட்டிருக்கேன், ரிப்பன் முறுக்கு போட்டிருக்கேங்க. இதையும் நீங்கள் பார்த்து ஈஸி மெத்தடில் பிகினர்ஸோட ஈஸியாக செய்யலாம். அந்தளவு ஈஸியாக செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் டேடி மம்மி சேர்ந்து செஞ்சாங்க. டேடி ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணாங்க. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குதுன்னு அவங்க சொல்கிறத நீங்களே கேட்டிருப்பீங்க. நாங்கள் வந்து சுட்டுக்கிட்டு இருக்கப்பே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, ஒன்ஸ் இதை பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குமோ அது மாதிரி டேஸ்ட் பண்ண இன்னும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட தோணுச்சுங்க. இந்த வீடியோ இதோட முடிய போதுங்க. இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ மக்களே.